ஜிம்முக்கு போனால் வலிக்கிறத என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வழி எல்லாத்தையுமே. சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. சங்கர் சார் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சது, ஒரு படம் அமைஞ்சது. Recent times, a very promising actor, ரியோ அவர்களை பேச அழைக்கிறோம், ப்ளீஸ். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ வந்த எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து பண்ணுறீங்க. இல்லைன்னா நான்லாம் இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்ணுறதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போகிறதுக்கும் நன்றி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணவ். வாழ்த்துக்கள் ராணவ். ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்க்ரீனில் நிறைய தடவை நேரில் மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொறுமையாக, ஒரு அவசரமும் இல்லை, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போகிறதில்ல, சினிமாக்குள்ளார தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் பொறுமையாக கதை கேட்டு நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ த பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ராணவ் தெரியும். சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பெரிய கனவு இருக்கும், அந்த கனவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆனவங்கள தான் முன்னாடி பார்த்துட்ருப்போம். எல்லா சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார தான் நிறைய வலி பெயின்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் ராணவ் இருக்கான். இந்த வலியையும் இந்த பெயினையும், ஐ மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனால் வலிக்கிறத என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வழி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சி நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோட விஷஸ். ஜிவி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசாக படம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் புதுசாக வர்ற எல்லாருக்குமே ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்காம படம் என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டாரு, உட்காந்துருக்கும்போது என்கிட்ட சொன்னார், செம்மையாக ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு நான் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. விச் இஸ் அது ஒரு பெரிய பிளெஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு அது 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 வார்த்தையிலலாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார், ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணியிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் நான் இருந்தது. பட் அதை அந்த ஒரு செகண்டில் உடச்சி விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ செல்லமே படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் April 24 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டு போட்டுருக்கேன், படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கண்டிப்பாக இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எத்தனையோ இன்டர்வியூஸ் நான் எடுத்திருக்கேன். பட் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நபரை இன்டர்வியூ பண்ணணும்னு. பட் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய இடத்துல அவரோட இன்டர்வியூஸ் ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது நிறைய பேர் காளிதாஸ் 2 வாஸ் அ கம்பேக். ஓகே ஃபைன். சரி, இது இங்கே ஒரு விஷயம். ஓகே ஃபைன். ஸோ ப்ரொடியூசர் சார் ஹேஸ் டு லீவ் இட் சீம்ஸ். ஏன்னா ஃப்ளைட்டுக்கு டைம். ஷூர் சார், கேன்சல். சூப்பர் சார். அப்போ படம் 8 சார், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ எஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூஸ் நான் பார்க்கும்பொழுது செம்ம கம்பேக் சார், என்ன சார், சார், ஓ சார்லாம் நாங்கள் நாட் அட் ஆல். ஐ திங்க் ஃப்ரம் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி டில் டேட் ரியோ அவர்கள் சொன்ன மாதிரி தான், சினிமா மிகப்பெரிய வலியை கொடுக்கும். ஆனால் அந்த வலியை நம்ம எடுத்துட்டு
இஃப் வி டேக் இட் இன் அ கரெக்ட் வே இல்லை கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் நம்மளை விட்டு போகாதுன்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெடிகேட்டட் ஆக்டர் ஐ வுட் ஆல்வேஸ் லுக் அப் டு பரத். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே அவரோட டெடிகேஷன் வந்து வேற லெவலில் தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் இஸ் காட் லாங் வே. இன்னும் நிறைய படங்கள் அவருக்காக காத்துட்ருக்கு அண்ட் லாங் சக்ஸஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். அண்ட் ரீசெண்டாக அவரோட காளிதாஸ் 2க்கும் எங்கள் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பரத். அண்ட் வி ரிக்வெஸ்ட் யூ டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு ஈவினிங். என்னென்னா பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்கள வச்சு பேசியிருக்கலாம். பட் ஜிவியும் வைரமுத்து சாரும் கிளம்பிட்டாங்க. மேடையில் இருக்கிற ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னோடய கெரியருக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். ஒன்று வசந்தபாலன் சார், வெயில்னு ஒரு 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 மைல் ஸ்டோனான ஒரு ஃபிலிமை என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு மேடை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோடய கெரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பாய்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு படம் எதுவும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத சமயத்தில் மலையாளத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி, நம்ம சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. சங்கர் சார் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சுது, ஒரு படம் அமைஞ்சுது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாத சமயத்தில் தான் வந்து மலையாளத்தில் போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமாவில் காந்தி கிருஷ்ணா சார் கூப்பிட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. எனக்கு அந்த டைமில் ஒரு படம் பண்ணணும், அது எந்த படம் ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். உள்ளே வந்தோடனே கதைலாம் சொல்லலை சார், என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னார், படத்தில் நீ ஹீரோலாம் கிடையாது, பட் செல்லமேவே நீ தான் அப்படின்னாரு. அது அந்த டைமில் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைமில். 2003ன்னு நினைக்கிறேன் சார், 2003, 23 வருஷம் ஆயிடுச்சு. சார் படத்தில் நான் கன்ஃபார்மாக நடிக்கிறேன்ல, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சது. ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோடய கெரியருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் செல்லமே தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். அஃப்கோர்ஸ் அவர் விஷாலுக்கு அது ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அந்த படத்தை ஃபுட்டேஜை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு காதல் படத்தில், ஏன்னா இவங்க எல்லாம் சங்கர் சாரோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பாலாஜி சக்திவேல் சார், காந்தி கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், எல்லாருமே சங்கர் சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஸோ அதுலேருந்து பார்த்து வந்தது தான் காதல். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லாமே வந்துட்டு சங்கர் சார் சார்ந்த மக்களோட சேர்ந்து நடந்ததும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனுங்க காந்தி கிருஷ்ணா சாரை நான் பார்த்த வரைக்கும். இஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக. இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல செட்டில், அது ராணப்ட இப்போ டீம்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நான் என்கிட்ட பேசும்போது ரொம்ப பயங்கர ஹியூமிலிட்டியோட, ரொம்ப சாஃப்டாக, எல்லாரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு மனிதர். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ராணவ், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இதோட ஒரு மிகப்பெரிய லான்ச் இருக்காது டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் கையிலேருந்து நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி, த ஆக்ட்ரஸ் அண்ட் த அதர் ஹீரோ எல்லாருக்குமே. அண்ட் ப்ரொடியூசர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி, சினிமாவில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அதை ஒரு படமாக ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த கதையில் இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் February 24th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போங்க, தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.